பைட் பைபர் மற்றும் எலிகள். ஒரு காலத்தில் ஹேம்லின் நகரத்தில் பெரிய சிக்கல் ஏற்பட்டது. எல்லாம் எலிகள் கொண்டு நிறைந்திருந்தது. அவை வீடுகளின் எல்லாம் ஓடிக்கொண்டு அனைத்து உணவையும் சாப்பிட்டு மக்களை பயமுறுத்தின. பயமுடன் இருந்த நகர மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண மேயரை வலியுறுத்தினர். ஒரு நாள் வண்ணமயமான கோட்டை அணிந்த ஒரு மர்மமான மனிதன் ஒரு புழு கொண்டு வந்தான். நான் பைட் பைபர் என்று அவன் சொன்னான். சில பணம் கொடுங்கள், நான் உங்கள் நகரத்தை எலிகளிலிருந்து விடுவிப்பேன். மேயர் அவனுக்கு அதிக பொன் கொடுக்க ஒப்புக்கொண்டார். பைட் பைபர் ஒரு மாயாஜால இசை வாசித்தான். அப்போது எலிகள் அவனை பின்தொடர்ந்து ஹேம்லின் நகரத்தை விட்டு வெளியே சென்றன. அவன் எலிகளை ஒரு உயரமான மலைக்கு கொண்டு சென்றான். அங்கே ஒரு மறைந்த குகை திறந்தது. அவைகள் உள்ளே நுழைந்து மீண்டும் ஒருபோதும் தெரியாமல் போனன. நகரம் இறுதியில் விடுபட்டது. ஆனால் மேயர் பைபரை பணம் கொடுக்க மறுத்தார். கோபமடைந்த பைட் பைபர் மீண்டும் புளூட் வாசித்தான். இந்த முறை பிள்ளைகள் அவனை பின்தொடர்ந்து சென்றனர். மாயாஜாலத்தில் அடங்கிய பிள்ளைகள் எலிகள் போலவே அவரது பின்தொடர்ந்து நகரத்தை விட்டு வெளியே சென்றனர். அவன் அவர்களை ஒரு குகைக்கு கொண்டு சென்றான். அங்கே அவர்கள் நுழைந்து மீண்டும் ஒருபோதும் தெரியாமல் போனனர். நகர மக்கள் வேண்டி கேட்டும் தேடியும் பார்த்தனர். ஆனால் பைட் பைபர் மற்றும் பிள்ளைகள் மறைந்து போனனர். மேயர் தனது வாக்கை மீறியதை பின்வினையாக உணர்ந்தார். ஆனால் அது மிகவும் பிறகு ஆகிவிட்டது. அந்த நாளிலிருந்து ஹேம்லின் நகர மக்கள் பைட் பைபரின் பாடத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. கதையின் போதனை: வாக்கை மீறாதே, இல்லாவிட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும். கதை முடிந்தது. கதையை விரும்பினால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்றும் அன்புடன்.